எம்மாடி அம்மா மூஞ்ச பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இதான் எங்கள் ஸ்கூல் டீச்சர்னு வேறு சொல்கிறாங்க. சரி வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே 1 நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு சொல்ல போனேன். ஸோ அதான் மன்னிச்சுக்கோங்க. காரில் போகிறது அந்த மண்டையில் அடி வாங்குறப்போ சொல்லுங்கள், அசிங்கப்படுறது எதுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம நேராக போகிறோம். நமக்கு நம்மளே ஆப்பு இடிக்க போகிறோம். வாங்க இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கேயே நான் பாதி நேரத்தை முடிச்சிடுவோம் போல். என்னடா இது திறக்கவே விட மாட்டேங்க. ஓ ப்ரூன் செஷன். ஓ உட்காரணுமா? இல்லை என்ன பண்ணணும்? உட்காரலாமா? சத்தத்தை போட்டுட்டேனே. ஐயோ எங்கேயாச்சும் போய் ஒளியணும். இப்போ எதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி இங்கே உட்கார சுற்றுறாங்க. உட்காந்து ஐயோ இதுதானா? நானும் வேறு என்னமோ நினச்சிட்டேன். ஓப்பன் ஆகுது டோர்லாம். ஓகே போகலாம். இந்த வீடா இல்லை என்ன? இது ஸ்கூல் மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு இது வீடானே டவுட்டு தான். இது வீடா இல்லை ஸ்கூலானே டவுட்டு தான். ஏன் தெரியுமா? இல்லை வீடா ஸ்கூலான்னு கூட டவுட்டு தான். ஏன்னா ரெண்டுமே இல்லாமல் இது எது சூனியம் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது கைஸ். பாருங்க உள்ளார சூனியெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் நம்ம இது அழற விடணும்னா நமக்கு எது இதை மாதிரி இருக்காது, திருப்தியாக இருக்காது. அது அறலை அச்சோ வாய் வள கொலையது கன்ஃபார்ம் நம்ம அதை எது அது மேலே நீட்டு பற்ற விடுறது. வாங்க பார்த்தா எப்படி பற்ற விடுறது மட்டும் பாருங்க. வீட்டிலே சும்மா ஓடிட்டே இருக்க. நீ மாட்டாமல போடுவ போ, நீ மாட்டாமல போவ சொல்லு. நீ போடு அவ்வளோதான் மாட்டிச்சு. எப்பா சுற்றியில் வச்சுட்டு எப்படி ஓட்டலை பாருங்களேன். இது இந்த வயசு இது இருக்கிற சைஸுக்கும் இது இருக்கிற வயசுக்கும் அம்மா என்னாச்சு? ஓ ஐயோ அந்த நெருப்பில் தண்ணி நானே சுட்டுக்கிட்டேனே. நானே என்ன சுட்டுக்கிட்டேனே. கொஞ்சம் வேகமாக போடலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது சீக்கிரமாக சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்போம். அதெல்லாம் படிச்சுட்ருக்கேன். அது சொல்கிறதெல்லாம் படிக்கணும்ல, படிக்க வேணாம். ஓகே சும்மா சொன்னேன். சும்மா தான் நின்னேன். ரொம்ப நான் படித்தேன். நீ இந்த ஸ்கூலை விட்டு தப்பிக்கலான்னு நினைக்காத. இந்த நெருப்பை பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருங்க, அது அப்புறமா சொல்கிறேன். இந்த நெருப்பு அண்ணன் என்ன மாட்டேங்குதுங்க காய்ஸ். என்ன தான் பண்ணாலும் இந்த ரூமுக்கு வேறு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கு பாருங்க. நம்ம 6222 போட்டு ரைட் கொடுப்போம். இப்போ ஒரு அது கரெக்டாக இது இல்லையா? ஸோ கன்ஃபார்ம் ஏஞ்சல் யாராச்சும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து எனக்கு வந்து வேன் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கு வந்து 2000 லைக்ஸ் வேணும். 2K லைக்ஸ் வேணும். ஓகேவா? 2K லைக்ஸ் இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா இது போட்டுருவேன், வேன் எஸ்கேப் போட்டுருவேன். அதுக்கப்புறமா 5K லைக்ஸ் வந்தால் நார்மல் மோடில் டோர் எஸ்கேப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நார்மல் மோடில் 7K வந்தால் நார்மல் மோடில் வந்து திருப்பி வந்து வேன் எஸ்கேப் பண்ணுவேன். ஓகேவா? உங்களால் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் விட இது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 50க்கு மேலே போனால் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, அப்போ தான் என்னால் லைவ்லாம் போட முடியும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது என்ன சொல்கிறது சரி நான் அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கேம் பிள்ளை போகலாம். இங்கே போய் டேபிள் கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அது சொல்லுது, வாவ் அற்புதம். இவனுங்க வேறு ரேட்டிங் கேட்டுருந்துடுறாங்க. இப்போ தான் இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்க்கலாம். இப்போ நம்ம சத்தத்தை போட்டு விட்ருப்போம்மா. ஓகே போட்டாச்சு. இந்த சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போடுவோம். போட்டு நானே கீழே விடுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டேன். என்கிட்ட காயின் 0 rupees கைஸ். 0 rupees என்ன பண்ணுறது? 0 rupees கைஸ். 0 rupees வருது பாருங்கள். எப்படி மூஞ்ச பாரு, ஆளை மூஞ்சி. இதுக்கு வந்து எதோ தேவைன்னு சொல்கிறாங்க. பட் என்ன தேவைன்றதுலாம் எனக்கு தெரியாது. அதுக்கு வந்து ஏதோ ப்ரோம் கிரியா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் பார்ப்போம். நான் நசரத் ஈவன் 2 அப்படின்னு நினச்சிட்டு இந்த டெஸ்க்கு கிட்ட போய் தேடிட்டு இருக்கேன். நான் வேறு லூஸு மாதிரி. அவங்களாம் போய் நான் பார்க்கவே இல்லை கைஸ். Thanksgiving will sacrifice to you what ஒளியில டெக்ஸ்ட் பாட் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு salvation belongs to the Lord.
வருது பாருங்க. லைட்டாக ஒரு சின்ன சத்தம் போட்டாலும் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் காது நல்லா ஷார்ப்பாக கேட்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. சி, கண்ணும் தெரியுது, காதும் நல்லா ஷார்ப்பாக கேட்குது பாருங்கள். அதுதான் என்னால் எதுவும் இது பண்ணவே முடிய மாட்டேங்குது. கண்ணு தெரியல, காது கேட்டால் பரவாயில்ல, வரலாம் சத்தத்தை கேட்டு. இது காது கேட்காம கண்ணு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டுமே ஹார்ட் மூடு, நார்மல் மூடு, ஈஸி மூடு, மீடியமு. எப்படிங்க சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் மந்திரம் போட்டு ஈவல் என்னை வந்து இது பண்ணிட்டேன், அடிக்க விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் என்ன ப்ராப்ளம்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோஸ்ட் மூடில் போய்ட்டு பாதி ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து தனியாக அதுக்கு வாய்ஸ் கொடுத்து அது வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்க வீடியோவில் இது பண்ணுவாங்க. அப்படி சொல்லி கட் பண்ணி இதில் போட்டு ஆட் பண்ணி போட்டுருவாங்க யூடியூப்பில். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஓகேவா கைஸ்? ஆனால் நான் சொன்னேன்னா நார்மல் மூடில் லைக்ஸும் 50 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தால் போதும். நான் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற சேலஞ்ச் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த சேலஞ்செலாம் கொடுப்பீங்களா, பட் ஓவர் அட்வான்டேஜஸ்லாம் கிடையாது. கேமிங்கில் வேணால் சேலஞ்ச் கொடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வீட்டை விட்டு தப்பிக்க போகிறோம். குக்கி பாக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் சொல்லுங்கள்? மேலே போக போகிறோம். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மேலே இல்லை காய்ஸ். நம்ம போக போகிறது மொட்டை மாடி. இங்கே தான் போய் போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இங்கே போய் ஆகணும், மேலே ஏறி ஆகணும் ஸ்டெப்ஸில். நிறைய தடவை பார்த்து வாங்க இந்த ஸ்டெப்ஸில் வரும்போது. ஏன்னா நிறைய பேர் இங்கே தான் ஸ்டெப்ஸ் கிட்டே நல்லா அடி வாங்குறாங்க. இப்படி வர்றாங்க பொள்ளிச்சுன்னு அடி வாங்குறாங்க. நம்ம இப்போ பண்ண போகிறது எந்த டோர் எஸ்கேப். பட் நம்ம தேடிட்டு இருக்கிறதே கார் எஸ்கேப்புக்கான இது பொருட்களை. ஏன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம நேராக பாக்ஸை தூக்கி போட்டுடலாமா? கொஞ்சம் சென்டரில் வந்துக்கலாம்னு நினச்சேன். சரி, என்ன போடுறேன். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. போகிறோம், கீயை எடுக்கிறோம், டோரை ஓப்பன் பண்ணுறோம், போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈவில் எனக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்டணும்ல, அதையும் பண்ணிட்டு தான் போகணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். உங்களுக்காக ஒரு வீடியோவை கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் காய்ஸ். எனக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ நேரம் தெரியுமா ஆகுது. டைம் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு பாருங்க. ரொம்ப லேட் ஆகிடும் காய்ஸ். நான் வந்து இப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணி திருப்பி வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டு அதான் காய்ஸ். கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு பார்க்குறேன். பட் போகலாமா? சரி வாங்க போகலாம். கோஸ்ட் மூட்டுக்கு தானே வந்திருக்கோம். மறந்துடுறேன், இதுவே நான் கோஸ்ட் மூட்டில் வந்திருக்கேன். நான் ஒன்றும் ஹேக் பண்ணல, எதுவும் பண்ணல. சாவியை போட்டுட்டு நிற்போம், நேராக போவோம். ஸ்போர்ட்ஸ் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் கேட்குது, ஆனால் யாரையுமே காணலையே. என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் போயிடலாம். 2 தடவை எதுக்கு, நேராக போயிட வேண்டியதான். போகலாமா வேணாமா? இந்த ஈவல் கிளவி எங்கேருந்து வருதுக்கு நம்ம போவோமா? இன்னும் 1 டைம் போடலாமா வேணாமா? போட வேணாம், வாங்க போயிடலாம். டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டம் அப்படின்னு ஓடிடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய். சாரி காய்ஸ், டாட்டா பாய் பாய் பேர் சொல்லக்கூடாதுன்னா வீட்டை விட்டு தப்பிச்சதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் முக்கியம் காய்ஸ். முடியாச்சு. ஓகே, டாட்டா பாய் காய்ஸ் எல்லாருக்கும்.